ஆரோக்கியமும் சுவையும் நிறைஞ்ச கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்மாவை வச்சு ஒரு சூப்பரான கறிக்குழம்பை விட டேஸ்ட்ல ஒரு சூப்பரான குருமா தான் செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் கிட்னி பீன்ஸ் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை வேக வைக்காம டைரக்டாவே நம்ம குழம்பு செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர்ல ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பட்டை வகையறா, அதாவது சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்ட பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு லைட்டாக ஒரு பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நாம் அதில் கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட இந்த இஞ்சி அப்புறம் மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, இந்த மசாலா வகைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமிலே வதக்கி விட்டுட்டு நாம் ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அந்த ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கும் இந்த ராஜ்மாவுக்கும் சேர்த்து இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த ராஜ்மா அந்த மசாலாவோட கொஞ்சம் வேகட்டும், ஒரு 1/2 வேக்காடு. இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக அந்த ராஜ்மா வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து, அதாவது குழம்பு மாதிரி வேணால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை திக்காக குருமா மாதிரி வேணால் தண்ணியை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு செமி கிரேவிக்கு பதத்துக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் வைங்க. நான் ஏற்கனவே அதை வேக வைக்காமல் வச்சுருக்கிறதுனால நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதனால் அந்த ராஜ்மாவை நல்லா வெந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் வேக வச்சு சேர்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் கூட போதுங்க. அந்த குருமா ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. சூப்பரான ஒரு ராஜ்மா கறி சூப்பராக தயாராகிடுச்சு. நல்ல மணக்க இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி அல்லது மல்லி இலை ஏதாவது ஒன்றை தூவி நீங்கள் சப்பாத்திக்கு இதை பரிமாறிக்கலாம். கொஞ்சம் திக்கா, அதாவது இந்த மாதிரி கறியாக இல்லாமல் ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா சாதத்துக்கு சைடிஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்துக்கள், அதாவது புரோட்டீன் சத்துக்கள்லாம் ரொம்ப நிறைஞ்ச ஒரு பீன்ஸுங்க இது. கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதை விட இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.